வெல்கம் டு சம்திங் டிஃப்ரெண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கே போக போகிறோம் அப்படின்றது சர்ப்ரைஸ். ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா அந்த சர்ப்ரைஸான விஷயம் எங்கடா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் டேடி சின்னதாக ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. ஸோ வந்துட்ட மேலே நாங்கள் அந்த சர்ப்ரைஸான இடத்துக்கு போவோம். ஸோ என் தம்பியோட அவுட்ஃபிட்டை பாருங்களேன். அவன் தளபதினு நினைச்சு போட்டிருக்கிறான், ஆனால் அது பார்க்கறதுக்கு படையப்பா மாதிரி இருக்கு. என் தங்கச்சி பாருங்க, டோராயின் பயணங்கள் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு பேக் போட்டுங்கிறா. சரி, அந்த சர்ப்ரைஸான இடத்துக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. போயிட்டு பார்க்கலாம். A few moments later. ஓ வாங்க போயிடலாம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, வெல்கம் டு நந்தி ஹில்ஸ். ஆமாங்க காய்ஸ், பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற நந்தி ஹில்ஸுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகே, இதுக்கு ஏன்டா இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்த அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காய்ஸ் பண்ணுறது ஒரு யூடியூபராக இருந்தால் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீடியோவை ஆரம்பித்த உடனே நான் லொக்கேஷனை சொல்லிட்டேன்னா நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு கிளம்பிடுவீங்க. தான் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்குமே இந்த இடத்துக்கு போகும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் சர்ப்ரைஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோவை இந்த வீடியோ கொடுத்தேன். சரி வாங்க, இப்போ இந்த நந்தி ஹில்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்த உடனே கையோட அப்படியே டிக்கெட்டும் எடுத்துடணும். அப்போ தான் மலை மேலே ஏற விடுவாங்க. டிக்கெட் ப்ரைஸ் வந்து பர் பர்சன் 50 rupees. அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் இருக்கும். ஆனால் அங்கே பெரிய பெரிய ஃபிஷஸும் டாடாய்ஸும் இருக்கும். ஸோ அங்கே போய் நானே ஒரு ஏடா கூட எங்கள் அம்மா கொடுத்த ஓட்டக்கூடம் அப்படின்னு எல்லாம் எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு மட்டும் அங்கே வந்து கிளம்பிட்டோம். இந்த நந்தி ஹில்ஸ்ல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்லயே பாருங்க, நந்தி ஹில். ஸோ இங்கேருந்து மலை மேலே ட்ரக்கிங் பண்ணி மேலே போய் ஒரு வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட்லேருந்து சன்செட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொன்று ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் ஃபோட்டோ ஷூட்ஸுக்கெல்லாம் இந்த இடம் பயங்கர ஆப்டாக. மேலே போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நம்ம நடந்தே போகலாம், இன்னொன்று பஸ்ஸில் கூட போகலாம். பஸ்ஸில் ஒருத்தருக்கு 25 rupees வாங்குறாங்க. டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம்லாம் இல்லை, 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். அண்ட் முக்கியமாக ஒரு சில இடங்களில் சுத்தமாக டவரே கிடைக்காது, அதனால கால்ஸும் போகாது, நெட்வொர்க்கும் யூஸ் பண்ண முடியாது. மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம். வர வழியில் அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1300 இயர்ஸுக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயிலாம். அண்ட் இந்த இடமே அந்த காலத்து ராஜாங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போருக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டாகி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்தையே சூஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஃபைனலி நாங்கள் டாப் ஏறி வந்துட்டோம். இந்த மலையோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800 feet ஹைட்டில் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. அண்ட் நீங்கள் நந்தி ஹில்ஸ்க்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருங்க பாய், இன்னும் சர்ப்ரைஸ் முடியல. இன்னொரு சர்ப்ரைஸான இடத்துக்கும் நம்ம போக போகிறோம். அது எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த vlogல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங். Stay tuned. Bye guys.